ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு கிண்ணத்தில் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவு மைதா மாவுக்கு 1 டம்ளர் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்போ இல்லை டம்ளரோ எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். ஆனால் இதே அளவில் கரெக்டாக அளந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பச்சை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, முதலையவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அளவெடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மாவை கரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பச்சை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இதை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இது மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி எடுங்க. மாவு நீங்கள் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிற்காது, அது கரைஞ்சி ஓடிடும். அதனால் இந்த பதத்துக்கே நீங்கள் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை கரைக்கல நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடையில் கொஞ்சம் பார்த்து போடுங்க மெதுவாக, இல்லைன்னா அந்த மேலே இருக்க மாவெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ திருப்பி போட்டாச்சு. அடுத்த சைடு நல்லா வேகட்டும். சாப்பிடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு சைடும் இந்த மாதிரி மாறி மாறி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு தயாராகிருச்சு. பார்க்கையிலே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாகவும் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.